Vanakkam. Very good evening everyone present here. Ladies and gentlemen. On behalf of TEP 2020 team, I extend a very warm and hearty welcome to each one of you all here. It is a beautiful and lovely evening. We are getting ready for New Year celebrations shortly. Well, first, I would like to thank you all for taking the time out from your heavy schedule and marking your spectacular evening with your glorious presence. Thank you so much for attending tonight this event, TEP 21st Valentine event. This is the time to start with Tamil Thai Varthu. எத்திசையும் புகழ் வணங்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறம்பியந்த செயல்களும் வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. On this present evening, it gives me an immense pleasure in welcoming all again for the 21st Valentine event. Today we have a 3 sessions. First session will be concerned by Miss Ashwini Kaushik and team. A flute recital concerned with exclusive music of Ilayaraja. The second session will be honoring the scholastic achiever. The third and final session will be exclusive debate show with TEP members and their families. The first time talk show event on virtual platform by world famous Nia Nana Mr. Gopinath. On behalf of TEP, I extend a warm welcome to Miss Kaushik and team and Mr. Gopinath. Also, we thank our gold sponsor, we thank our silver sponsor, we thank our co-sponsor, we thank all our sponsors who is actively support propels the successful journey of TEP. Dear TEPian, I am glad to say that TEP is the one and only ISO certified, non-profitable professional organization in the region. TEP conducts all its program in a truly professional way, and it is always concerned for the safety of its members and its partners. As a proud TEPian, value addition continues to be our motto, and we continue to add value to members by sharing Sangha Ilakkiyam in all our programs. நண்பர் பொறியாளர் கபில் அவர்களை சங்க இலக்கியம் பற்றி கூற அன்புடன் அழைக்கிறேன். செந்தமிழே நருந்தேனே எனது செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கேனில் எனக்கும் தானே. தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். தமிழ்நாடு பொறியாளர் குழுமத்தின் சக உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க இலக்கியம் சங்ககால தமிழர்களின் வாழ்வியல் முறைகளையும் அவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை முறையினையும் எடுத்துரைக்கும் கால கண்ணாடியாகவும் அழியா சான்றாகவும் விளங்குகின்றது. தொல்காப்பியம் தமிழ் மொழிக்கு இலக்கணம் கூற வந்த நூலாயினும் அறிவியல், தத்துவம், மருத்துவம், வானவியல், சோதிடம், கணிதம் போன்ற கருத்துக்களை வெளியிடும் ஒரு நூலாகவும் அமைந்துள்ளது. உயிரின பாகுபாட்டை உலகில் முதலில் தொல்காப்பியர் பின்வருமாறு விளக்குகிறார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே என்ற நூற்பாவால் விளக்குகின்றார். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை உயிர்களின் உடம்பினோடும் அதனோடு இணைந்த மெய், வாய், மூக்கு, கண், செவி என்னும் ஐம்பொறிகளும் மனமும் ஆகிய 6 வகை வாய்களையும் பெற்று அறிவினால் சிறந்து விளங்கும் இயல்பினை அறிவியல் நோக்கில் குறிப்பிட்டுள்ள தொல்காப்பியரின் திறம் போற்றத்தக்கது. ஸ்காலஸ்டிக் ஈவெண்டை தொகுத்து வழங்க பொறியாளர் திரு மகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மகேஷ் பேசுறேன். இந்த நிகழ்ச்சி திருக்குறள் இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை இன்னொன்றான் கொள் என்னும் சொல். அதாவது ஒருத்தருக்கு
எவ்வளவுதான் பேரு புகழ் சந்தோஷம் எல்லாம் கிடைச்சிருந்தாலும் அது ஒரு நிலையான சந்தோஷமா கருத முடியாது. அவங்களோட குழந்தைகள் நல்ல பண்புகள் ஒழுக்கம் எல்லாத்தையும் சிறந்து விளங்குறாங்கன்னு அடுத்தவங்க சொல்றத அந்த பெற்றோர்களுடைய செவிக்கு கேட்கும் போது அதுல கிடைக்கிற இன்பம் தான் நிலையான இன்பம் கருதப்படும். டியர் ஜென்டில்மேன், success is not an accident, it's a hard work, perseverance, learning, studying, sacrifice, and most of all love of what you are doing or learning to do. So every year our children make us immensely proud with their triumphs in the academic and scholastic fields, and TIFF has always recognized and appreciated the work of our bright young minds. Last time this year, our children have come out with the flying colors in their board examinations. It's my honor and pleasure to announce the meritorious TIFF family students of this year. The list of students scored more than 90% in their class 12 academic year as follows. Priya Saktivin scored marks 97.6%, studied in Gulf Indian School. Ganesh Karthikeyan scored marks 97.2%, studied in FIBES. Arun Annamalai scored marks 96.6%, studied in FIBES. Aksara Adi Kesavalu scored marks 96.4%, studied in Bhavans. Nikita Anandamadhavan scored marks 96%, studied in FABES. Elilan Nandasegar scored marks 95.8%, studied in Velamal International School, Chennai. Sobhana Saravanan scored marks 95.4%, studied in Aditya Vidyasaram, Puducherry. Purvika Maniyarasu scored marks 95%, studied in FABES. Praveen Aravind Sivakumar scored marks 94.8%, studied in FABES. Saranya Muthumaran scored marks 94.6%, studied in Bhavans. Raksa Nedunjeliyan scored marks 94%, studied in Velamal International School, Chennai. Thenmoli Pandiyan scored marks 94%, studied in Velamal International School, Chennai. Dharneswar Muthu Chidambaram scored marks 92.4%, studied in FABES. Sivakumar Velavan scored marks 92.4%, studied in FABES. Rishikesh Muruganandam scored marks 91.4%, studied in Gulf Indian School. The list of the students scored more than 90% in their class 10th academic exam as follows. Abhinaya Annamalai scored marks 97.6%, studied in FABES. Nivedita Mohan Punniyakodi scored marks 96.6%, studied in FABES. Mahalakshmi Ramanan scored marks 96.2%, studied in FABES. Bhavan Kumar Rajkumar scored marks 95.6%, studied in FABES. Lakshya Velmurugan scored marks 95.4%, studied in FABES. Akshaya Kumaran Samithurai scored marks 93.5%, studied in FABES. Sanjeev Ram Prasad scored marks 92%, studied in Gulf Indian School. Vijay Manjunath scored marks 91%, studied in FABES. Yuvraj Dev Pandian scored marks 90.8%, studied in Gulf Indian School. Risita Isberga scored marks 90.6%, studied in FABES. Ranjiv Ram Prasad scored marks 90%, studied in Gulf Indian School. Dear children, academic success and glory have definitely proven your mettle. But the true meaning of your acquired knowledge will only be fruitfully seen when you apply it for the service and welfare of the society. The TIFF family hope to see these high achievers to someday become flag bearers of service and excellence. தற்பொழுது நமது குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். வணக்கம்.
1999 ஆண்டு விதையிடப்பட்ட இந்த தமிழ்நாடு பொறியாளர் குழுமம் கழிந்த 20 வருடங்களாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் 21வது ஆண்டு பிரசிடெண்டாக நான் தேர்வானதப்போ என் மனசுல இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். இந்த தமிழ்நாடு பொறியாளர் குழுமத்தின் மூலமாக நாம் நம்முடைய தமிழ்நாடு பொறியாளர்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் படித்து கொண்டிருக்கும் பொறியாளர் மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும். அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு காரணியாக இந்த அசோசியேஷன் மூலமாக எதாவது பண்ணணும்னு நினச்சி தான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வாட்டி கமிட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த வகையில் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஷாப், அப்புறம் ஒரு இனாகுரல் ஈவெண்ட் இதெல்லாம் பண்ணி ஒரு செட்டப் பண்ணி வரும்போது கண்டுபிடிச்ச இல்லையோன்னு தெரியல, அந்த கோவிட்னு ஒரு கொடிய நோய் உலகத்தை தாக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலை இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியடில் நிறைய ஈவெண்ட்ஸ், நம்மளோட ஒரு நெட்வொர்க்கிங், அதுதான் நம்மளோட டெஃபோட மெயின் ஸ்ட்ரென்த்தே. டெஃபோட மெயின் ஸ்ட்ரென்த்தே ஃபேமிலியானாலும் சரி, ப்ரொஃபஷனல் ஆனாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, இந்த டெக்னிக்கல் செமினார்ஸ், இந்த நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு சாதாரண கூட்டத்துக்காக அல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவர்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்காகவும், பிஸ்னஸ் வைஸ் நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வதற்காகவும், நிறைய ஒரு நெட்வொர்க்கிங் ஏற்படுத்துவதற்கும் ஒரு சூழ்நிலையாக இருந்ததால் தான் இதுவரைக்கும் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அசோசியேஷனாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் அது வந்து கொஞ்சம் தடைப்பட்டது. பிகாஸ் லைக் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய போட்டதுனால நம்மளால சரியா பண்ண முடியல. பட் அதற்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டி கொண்டு இருக்க முடியாது. அப்போ அந்த டைம்ல தான் ஈவெண்ட்ஸ் எதாவது பண்ணணும்னு யோசிச்சப்போ தான் அந்த விர்ச்சுவல் மோட்ல வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். அந்த விர்ச்சுவல் மோட் இந்த உலகத்தில் இப்போ எல்லாருமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி அது மூலமாக பண்ணிட்டு இருக்கனால இட்ஸ் ஈஸிலி கெட்டிங் கனெக்டட் டு ஆல் த பீப்புள் ஆல் ஓவர் த கான்டினென்ட்ஸ். அந்த வகையில் சில்ட்ரன் ஈவெண்ட், விமன் ஆஃப் விஸ்டம் ஈவெண்ட், நம்ம டைஸ், இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இன்க்ளூடிங் டுடேஸ் த நியானானா அண்ட் த மியூசிக்கல் ப்ரோக்ராம், இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து எங்களால் விர்ச்சுவலாக கொஞ்சம் ஈஸியாட்டு நிறைய பேரை கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஆனால் இதில் உள்ள டிஃபிகல்ட்டி என்னென்னா ஃபிசிக்கலான ஈவெண்ட்ஸை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. திஸ் இஸ் வாட் வி லேர்ன்ட் இன் திஸ் இயர். இப்போ நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினா கூட கான்ஃபரன்ஸ் அந்த ஹோட்டலில் போய் பேசி ஆர்கனைசர்ஸ் எப்படி தான், அதுக்கு முந்தின நாள் நம்ம பேக் ஒர்க் நிறைய போயிட்டுருக்கோம், அதுக்கு முந்தின நாள் நிறைய ஆர்கனைசர் வாலண்டியர்ஸை கூப்பிட்டு போயிட்டு அதை செட்டப் பண்ணிட்டு வந்துடும். இந்த விர்ச்சுவல் ஈவெண்ட்டில் அதுவும் பீயிங் அ ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் சும்மா ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு ஜூம் கால் மாதிரி பண்ண முடியாது. வி நீட் டு டெலிவர் இன் அ வெரி குவாலிட்டி மேனர். அந்த வகையில் இட் வாஸ் ஸோ மச் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு ஆர்கனைஸ் ஈவன் அ ஸ்மால் ஈவெண்ட். நிறைய அதுக்கு பேக் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ சும்மா வாட்ஸ்அப் கால் மாதிரி எதாவது பண்ணியிருந்தோம்னா பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி. பட் அது ஒரு குவாலிட்டி ப்ரோக்ராம். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே வந்து டெஃப்பை பார்க்குறாங்க. இப்போ நம்ம டெஃப் மெம்பர்ஸ்க்கு நம்மளை பற்றி தெரியும், டெஃப் மெம்பர்ஸ்க்கு வி நோ ஈச் அதர். அண்ட் அதில் வந்து நீங்கள் பெருசாக கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும் அது வந்து பெரிய இஷ்யூவாக நம்மளை இம்பேக்ட் ஆக போகிறதில்ல. பட் டெஃப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உலக தளத்தில் உலக லெவலில் வந்து போய் ரீச் ஆகும்போது அந்த லெவலில் நம்ம வி ஹேவ் டு ஹாவ் சம் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதர் திங். அந்த வகையில் அது பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் பார்த்தா தான் தெரியும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய பண்ணாங்க. அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆச்சு. பட் ஒரே ஒரு மனக்குறை என்னென்னா, அவள் எவ்வளோதான் நாங்கள் கஷ்டப்பட்டு போட்டாலும் நம்ம டெஃப் மெம்பர்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த புஷ் இருந்தால் தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வரும். ஏன்னா ஏதோ ஒரு நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம டெஃப் மெம்பர்ஸை நோக்கி தான் பண்ணுறோம், டெஃப் மெம்பர்ஸ்க்காக தான் பண்ணுறோம். பட் அதில் வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இட் டிஸ்கரேஜஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆக்சுவலி. பிகாஸ் ப்ரோக்ராம் பண்ணலைன்னாலும் கிரிட்டிசைஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, ப்ரோக்ராமை குவாலிட்டியாக டெலிவரி பண்ணாலும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் இன் அவர் டெஃப். பட் எனிவே நோ ப்ராப்ளம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை என்ன பண்ண முடியுமோ, எங்களால் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்க முடிஞ்சிச்சோ இந்த லிமிட்டட் டைம் அண்ட் லிமிட்டட் ஃபண்ட்ஸில் வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வி டெலிவர்ட் அவர் ப்ரோக்ராம்ஸ். இட் வாஸ் குவைட் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் எங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக இருந்தது. ரொம்ப மோசமான இயராக இல்லாமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உலகத்தரமான சில ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தோம். அந்த வகையில் சில மன திருப்தியோடு இந்த வருஷ ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்குது.
நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் வந்து நிறைய பண்ண முடியல. அது இன்னும் இந்த சிச்சுவேஷன்லாம் நார்மலைஸ் பேக் டு நார்மல் ஆனோடனே மோஸ்ட்லி அதெல்லாம் எடுத்து we will try to do something else also. We will try to do some other quality added programs and also raising the bars of our TEF. ஸோ அது அந்த வகையில் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னியும் அதிகம் தேவை. மென்மேலும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது எங்களால் முடிந்த அளவு நம்ம டெஃப் மெம்பர்ஸ்க்காக இன்னும் ஏதாவது அதிகமாக பண்ண முடியுமான்னு யோசிச்சு we will try to deliver more programs. இதில் மெயினாக I wanted to thank all my TEF committee members. In the 2020 team a lot of youngsters ரொம்ப உத்வேகத்தோடு இருந்தாங்க. பட் அவங்களோட உத்வேகத்துக்கு ஒரு அணைக்கட்டு பண்ணுறது மாதிரி இந்த கோவிட் வந்து இஷ்யூ வந்து ஸ்டாப் பண்ணிட்டுச்சு. லைக் we had lot of blend of people. We had experienced guys also and also we had a lot of youngsters who are very new to this committee. அந்த வகையில் லைக் they were really very energetic and very ambitious actually. அந்த வகையில் லைக் நிறைய பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் வந்து நிறைய பண்ண முடியாமல் போயிடுது இந்த கோவிட் இஷ்யூனால. ஸோ அவங்களுக்கும் இனிமேல் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது லைக் they will try to do deliver good programs. அதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மிகவும் தேவை. மிக்க நன்றி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். மீண்டும் ஒரு முறை இந்த 2020 இயரில் பிரசிடெண்டாக வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு மிகவும் நன்றிகள். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். Thank you, Dr. Jaykumar. Vanakkam. I thank all my friends who teamed up this year for an energy-filled, passionate committee. I personally thank each and every member for the perfection and preciseness in activities involved. Background support from family members is very much appreciated. We accomplished the ISO 26000 for social responsibility and renewal of the ISO 9001 for quality management during the initial days. As part of the ISO activities, we invited students and staff from all the Indian schools in Kuwait to witness a robotics workshop with humanoid robot Sophia, and for a face-to-face interaction, prodigy child Miss Vishalini, who presented on the machine learning and artificial intelligence. After the announcement of lockdown, twice we arranged delivery of food packets and essential necessities to various isolation camps. TEF volunteers also participated in the World Cleanup Day organized by Al Nawaya. It is to be noted that Her Highness Sheikha Al Intisar Al Sawa from the ruling family, who runs the non-government organization, thankfully accepted to be the keynote speaker for our 11th Technological Innovations Conference and Exposition and 4th Engineering Excellence Awards ceremony. Volunteers from TEF also joined with the Indian Embassy in the verification drive to collect databases of the 9,500 Indian engineers registered who needed the embassy's support to obtain the no objection certificate from Kuwait Society of Engineers to retain their engineering designations. We had to conduct our programs on virtual reality format. All our technical imaginations, strengths and capabilities were showcased in the events conducted. Our flagship event, the 11th Technological Innovations Conference and Exposition, had many corporate executives presenting their papers. We had close to 20 companies who participated in the virtual exhibitions. The 4th Engineering Excellence Award had many young Kuwaiti engineers, majority of them being women. The prestigious Dr. APJ Abdul Kalam Engineering Stewardship Award was given to Ms. Sara Hussain Akbar for her accomplishments in the various oil sector companies that she led. Promising Engineer of the Year award was given to Ms. Suveta, daughter of TEF's stalwart member Mr. Lakshmi Narayanan. The TEF Veteran Award was presented to Mr. Balay Lamaran, founder member of TEF, who has continuously been contributing to TEF's upbringing. TEF's Children Day event was conducted on the day of Diwali. We appreciate the young and excited children who showcased their experiments on the topics of science, technology, engineering and mathematics. We had an international firm, Nanogirl Labs, who nominated their Dr. Michelle, who demonstrated wonderful experiments with teachings. Mr. GK for general knowledge and audio book released by Mr. Bombay Kannan were equally admired. Another international artist was Mr. Albert Narenberg, who hosted the stage show on hypnotism and laughter therapy. The second WOW, Women of Wisdom program,
turned to be an excellent event with recipients of honorable awards speaking of their achievements and experiences. We thank Mrs. Mahalakshmi Sarunan, Mrs. Vanita V. IPS, and Padma Shri Air Marshal Mrs. Padma Bandopadhyay for their valuable time and sharing their advices. Indoor sports were conducted for aspirant members and families who wanted to have some physical activities. Congratulate and wish all the best to the children of TEFS members who graduated 12th standards and are venturing into their next level of education. We thank our prominent performer, Ms. Ashwini Kaushik, for the mesmerizing flute recital of Isegnani Ilayaraja's melodious numbers. We also thank Nia Nana fame, Mr. Gopinath, for hosting the talk show where our own TEF members participated and debated. We thank all our esteemed sponsors, well-wishers, advisory committee, members and families. I now call upon Engineer Raghuraman to deliver the financial report. Wishing you all a Merry Christmas and happy and prosperous New Year 2021. Stay safe. Thank you. Vanakkam. Vanakkam. Good evening to all. On behalf of TEF 2020 team, I thank all our esteemed sponsors and TEF members for their valuable contribution. Even though recent challenges due to pandemic, our sponsors trust on TEF and continue their support. Without our sponsors, we will not have been conducted our excellent programs. For 2020, we received total amount of Kuwait Dinar 24,900, which includes membership fee of Kuwait Dinar 12,425 from active members of 405 and sponsorship amount of Kuwait Dinar 12,475. And we spent total amount of Kuwait Dinar 23,900 for conducting our events, web maintenance, ISO and software license. We are handing over Kuwait Dinar 1,000 to 2021 team. Wish Happy New Year to all. Thank you. I glad to thank our treasurer, Engineer Raghuraman, for the financial statement for the year 2020. And I request election officer Mr. Elamaran to announce the result of the nomination and introduce the new committee president of 2021. Good evening, Vanakkam. I am Bala Ilamaran, election officer for TEF Committee 2021. As usually be the case, there was only one nomination received for TEF Committee 2021. Mr. Jayakumar, the incumbent president, and Mr. Kishore Kumar, both are working in NAPESCO. They are part of this a team nomination consisting of 7 executive committee members and 14 working committee members. Since this was the only nomination received, I declare this team as elected unopposed. May I request President Jayakumar and Secretary-elect Kishore Kumar to address the audience, introducing the other members of the elected committee for the year 2021. Thank you all. வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த அசோசியேஷனில் 3rd டைமாக பிரசிடெண்டாக தேர்வு பெற்றதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இனியும் இந்த கோவிட் கிரைசிஸ் முடிவு பெறாத நேரத்தில் திரும்பவும் இந்த அசோசியேஷனில் வேலை செய்வதற்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா நம்மளால் நினச்சது மாதிரி டெஃப் மெம்பர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் டெலிவரி பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால் அந்த நாமினேஷன் சப்மிட் பண்ணும்போது வேறு யாராவது நாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா வித்ட்ரா பண்ணிடலான்னு ஒரு மனசில் தான் நான் நாமினேட் பண்ணியிருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நோபடி எல்ஸ் நாமினேட்டர். தட்ஸ் வாட் ஐ எம் ஹியர் ஆஸ் அ பிரசிடென்ட். இந்த வாட்டி இந்த அசோசியேஷனில் கமிட்டி எடுக்கிறதுக்கு 2 ரீசன், ப்ரைம் ரீசன்ஸ். ஒன்று லாஸ்ட் இயர் நான் சொன்னது மாதிரியே லாஸ்ட் இயரில் நிறைய நிறைவு பெறாத நிறைய விஷயங்கள் இருந்தது, நிறைய ஆசைப்பட்டுட்டு பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த வருஷம் சிச்சுவேஷன் பேக் டு நார்மலாக இருந்தால் அதை ஏதாவது கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இனிஷியேட் பண்ணணும். ரெண்டாவது, நிறைய இளைஞர்கள் ரொம்ப உத்வேகத்தோடு இருக்காங்க. ஆக்சுவலி தே ரியலி வாண்டட் டு டூ சம்திங் மீனிங்ஃபுல் ஃபார் திஸ் சொசைட்டி த்ரூ டெஃப்.
அவர்களுக்கு நம்ம ஒரு மாரல் கைடன்ஸ் ஆட்டு, லைக் நம்ம ஒரு மாரல் சப்போர்ட்டர் ஆட்டு அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பாதை வகுத்து கொடுத்தோம்னா அவங்க தே கேன் பிகம் த ஃபியூச்சர் லீடர்ஸ் ஆஃப் திஸ் டெஃப் அசோசியேஷன் அண்ட் தே கேன் டேக் இட் ஃபார்வர்ட் வித் லாட் ஆஃப் விஷனரி ஐடியாஸ். இந்த 2 பிரைம் ரீசனுக்காக தான் இந்த வருஷம் கமிட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு மிகவும் தேவை. உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது. இந்த வருஷம் கோவிட் சுச்சுவேஷன் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம், எதையுமே ரொம்ப ஹைப் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை எகிர வச்சுட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா லைக் தட் பேக்ஃபயர்ஸ், நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் வரும். அதனால் நம்ம அமைதியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ஒரு வேல்யூ ஆடட் குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸாக டெலிவர் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மக்களே பாராட்டுவாங்க. இந்த பிரின்சிபலில் தான் இந்த வருஷம் சில விஷயங்கள் பண்ணலான் இருக்கிறோம். இந்த வருஷம் இந்த டெஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதற்காக நிறைய இளைஞர்கள் நிறைய ஐடியாஸ் சொல்லி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் மாரல் சப்போர்ட்டாக இருந்து செயல்படுவோம். அதுக்கு எனக்கு கூட இருந்து தோள் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அவர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, மிஸ்டர் மன்னவன் who is as our வைஸ் பிரசிடென்ட். மன்னவனை பற்றி நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொசைட்டியில் ரொம்ப தெரிஞ்சவர், பிஸ்னஸ் கம்யூனிட்டியில். லைக் 2010 we were working together. நிறைய நல்ல விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினச்சோம், அதுக்கப்புறம் நடக்க முடியல. பட் வித் லாட் ஆஃப் பர்சுவேஷன் லைக் we have brought him here and he will be an asset to this team. And now our general secretary, the youngest general secretary of TEF, and இப்போ கிஷோர் இஸ் த யங்கஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ நிறைய எனர்ஜெட்டிக் ஐடியாஸ் அவர்கிட்ட வந்து நிறைய வரணும் எதிர்பார்க்கலாம். He is general secretary for TEF this year, and to support him he has one of his friend and who is also another youngster, Mr. Dayalan, and both Dayalan and Kishore will be really doing some amazing job in this year. And the treasurer is another very well known personality, Mr. Segu Yusuf, Ministry of Interior la work பண்ணிருக்காரு. Like he is well connected with the Kuwaiti community as well as the business community and also very influential person. So he is our treasurer. He will add a lot of value to this committee. And to support him, we have another youngster, Mr. Suresh Ramanathan. Suresh Ramanathan நிறைய பேருக்கு தெரியும். நெடுவாசல் இந்த வீரன் சொல்லிட்டு நாங்கள்லாம் அவரை வெறுப்பேற்றிருப்போம். ரொம்ப போர்க்குணம் கொண்ட ஒரு மனுஷன். அது ப்ளஸ் சொசைட்டிலையும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் உள்ள ஒரு மனுஷன் ஆக்சுவலி, அவரும் அவரோட ஃபேமிலியும். ஸோ ஹீ இஸ் அவர் ஜாயிண்ட் ட்ரெஷரர். ஐடி செக்ரட்டரியாக மிஸ்டர் கபில், இது நிறைய பேருக்கு உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நேம். கபில் இஸ் ஒன் ஆஃப் மை கொலீக் ஆல்சோ. He has been a good supporter for me for the past 7-8 years. And இப்போ போன வருஷம் தான் அவருடைய திறமைகள் நிறைய வெளியே தெரிய வந்தது. நிறைய பேர் லைக் I'm sure like he is going to add a lot of value for TEF in the coming years. He is our IT secretary. A lot of innovative ideas in the technical side you would have seen last year. Everything was a contribution from Mr. Kapil. So with this blend of executive committee, we have variety of young talented committee members also. And the committee members இப்போ நம்ம கிஷோர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். வாங்க மிஸ்டர் கிஷோர், the youngest general secretary of TEF. Thank you so much. மீண்டும் நான் இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். myself கிஷோர் குமார், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். I am working in NAPESCO as a senior engineer, business development and sales. And this is the 5th consecutive year for me in TEF committee. First, let me thank our beloved president who always encouraged youngsters to come forward. Thank you very much, sir, for giving opportunities to several youngsters. And I am really happy to be as the youngest general secretary in this prestigious forum. பாதையில் நடப்பவன் சாமானியன், பாதையை உருவாக்குபவன் தலைவன். எப்படி எனக்கு முன்வழி நடத்திய மதிப்பிற்குரிய தலைவர் திரு ஜெயக்குமார் அவர் வழியில் இப்பொறுப்பை கவனத்தோடும் நிதானத்தோடும் சிறப்பாக செயல்பட உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு இப்பொறுப்பினை ஏற்கிறேன். We planned this. Our regular activities will be there for sure. In addition to our regular agenda, we plan to concentrate more on value-added programs like trainings, workshops, certifications, global representations, and women's entrepreneurship program and talent education program for our TEF children. So இதை பேஸ் பண்ணி we have formed 20 working groups. Actually 20 committee members இருக்காங்க. So each group will be headed by separate committee member. And now let me introduce our committee members one by one. Mr. Hariharan, he is working as an inspection engineer in Wood Group and he will be responsible for membership management committee. Mr. Balaji, he is new to the committee. He is working as a maintenance planning engineer in ISCO
He will be responsible for banquet committee. Next, Mr. Chandrakumar. Chandrakumar is working as a sales engineer in Petroleum Services Company. He is new to the committee and he will be responsible for health and wellness events. Next, Mr. Kalayarasan. Kalayarasan is working as a country manager in Voltec Group of Companies. He is also new to the committee. He will be responsible for entrepreneurship development programs. Mr. Karthikeyan is working as a construction manager in Gulf Peak General Trading and Contracting Company. He is also new to the committee. He is responsible for engineering and social recognition activities. Mr. Makesh, he is the manager of Project Controls Department in NAPESCO. He will be responsible for Children Development Committee. Mr. Mohammad Mansoor Allaji. He is the head of the Department for Engineering and Consultancy Services. He will be responsible for quality assurance activities. Mr. Rajesh, he is working as an electrical engineer in KOC Maintenance and Projects team. He will be responsible for Technical Learning and Knowledge Repository Committee. Mr. Somas Kandan, he is also new to the committee. He is working as an environmental engineer in National Petroleum Services Company. He will be responsible for Establishment and Administrative Committee. Mr. Sri Ganesh, he is working as a country manager in Aquachemie. He is also new to the committee. He will be responsible for cultural development activities. Dr. Sriram, an IITian, he is also new to the committee. He is working as a senior program designer in KOC R&D department. He will be responsible for International Relations and Partnership Committee. Mr. Suresh, he is also new to the committee. He is working as an instrumentation engineer in Joint Operations WAFRA. He will be responsible for sustainability and community development activities. Vimla Nathan, he is working as a design engineer in KNPC. He is also new to the committee and he will be responsible for accreditation and licensure programs. Let me thank all our committee members for their volunteerism and a chinna request to all our members, like we need your active participation in all our programs and response to our communications. இப்போ பார்த்தீங்கன்னா கமிட்டியில் உள்ளவங்க ஒரு நல்ல ப்ரோக்ராம் டெஃப் மக்களுக்கு கொடுக்கணுன்ட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. ஈவன் முன்னாடி நாள்லாம் தூங்கவே மாட்டாங்க. பட் உங்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா அது ஒரு சக்ஸஸ் ஆகாது. ஸோ வி நீட் யுவர் இன்வால்மெண்ட் ஆல்சோ. குறையொன்று இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நிறையொன்று கண்டால் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷ் யூ ஆல் a happy and prosperous new year. See you all at the first event. இப்போ இந்தியாவில் கரெக்டாக 12 மணி. ஸோ நாங்கள் இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். ஹாப்பி நியூ இயரை கொண்டாட போகிறோம். ஸோ எங்களுக்கு ஹாப்பி நியூ இயர், உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் கட் த கேக் மேம். இந்த 2020ல கரோனா நான் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டோம். ஆண்டனை வேண்டிக்கிறதெல்லாம் இதுதான். இனிமேல கரோனா வேண்டாம், கடவுளோட கருணை இருந்தா மட்டும் போறோம். குழல் இனிது யாழ் இனிது என்ற சொல்லுக்கு பெருமை சேர்த்திட்ட
இன்றைய கடுமையான பேண்டமிக் சூழ்நிலையிலும் நம் மனதின் இறுக்கத்தினை போக்கிடும் வகையில் அமைந்திட்ட த எக்ஸ்குவசட் இளையராஜா இசை நிகழ்ச்சியை வழங்கிய மிஸ் அஸ்வினி கௌசிக் மற்றும் குழுவினர்களுக்கு எமது டெஃப் 2020 குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய டிவி ஃபேம் ஆக்டர் திரு முரளி அவர்களுக்கும் எங்களது டெஃப் 2020 குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றி. Now it's time for the vote of thanks. First and foremost, on behalf of Team 2020, we would like to express our sincere gratitude to our valuable sponsors who contributed generously to our professional forum. Our sponsors, Mrs. Napasco, Cape Serve, Petroleum Services Company, Al-Ghali International, Delta Power General Trading and Contracting Company, Golden Palm, FNK, Ibrahim Al-Shoyer and Partners, Al-Mullah Group, Rakas National Company, Alid Group, MECC, Texan Integral Industries, Bill Tech. We acknowledge this gesture great. We appreciate and thank Ms. Ashwini G. Kaushik for flute recital of exquisite music of Ilayaraja, supported by Alfonso Raj Rhythm and Deepak Jayasilan on keyboard. Thank you all for the wonderful performance. Our special thanks goes to Nia Nana fame Mr. Gopinath for conducting the talk show. Next, we thank all Teffians and families who have attended and graced the occasion. Once again, I thank one and all for the support in making this valedictory program a memorable one. Wish you all Merry Christmas, Happy and Prosperous New Year 2021 and advanced Pongal wishes. Thank you, Mr. Ramesh. Friends, we are happy to inform you that TEF 2020 team has arranged a surprising yearly gift bag and a special abatement on membership. We hereby request you all to collect the gift bag from our committee members and simultaneously renew your membership for the year 2021. Considering the current pandemic situation, the receipts for your payment shall be forwarded through WhatsApp. The scholastic achievers can collect their trophies from our committee members anytime shortly. Subject to the consent of the new committee taking over, we propose a rebate on the membership renewal fees. Kindly note, this special privilege will be only applicable for the active members of 2020. The respective membership renewal for 2021 shall be KD20 if paid on or before end of February 2021. Renewals beyond March shall be KD30 and for new interested members will be KD35. One of the greatest joys of this season is the opportunity to say thank you and to wish you all the very best for the new year. Here's to a new prosperous 2021. We appreciate the time you have spent with us. On behalf of TEF 2020 team, we once again wish you all a happy, prosperous, healthy new year 2021. Thank you. Vanakkam.